Hi, last video comment section la ஒரு ஸ்டூடண்ட் क्वेश्चन கேட்டிருந்தாங்க. அந்த क्वेश्चन பத்தி தான் பார்க்க போறோம். क्वेश्चन எதுல இருந்துனா current electricity ல இருந்து. क्वेश्चन படிக்கிறேன் பாருங்களேன். Two heaters A and B have power rating of 1 kilowatt and 2 kilowatt respectively. Those two are first connected in series and parallel to a fixed power source. The ratio of power outputs for these two cases is okay. இதுல நமக்கு புரியாத டேர்ம் என்னன்னா இந்த பவர் ரேட்டிங்ன்ற ஒரு டேர்ம். மத்தபடி சீரிஸ் parallel அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். Again இந்த ஹீட்டர்னு இருக்கு AB. ஓகே. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு பவர் ரேட்டிங் அதோட ஃபிசிக்கல் மீனிங் லைக் ரியல் லைஃப் மீனிங் என்னன்னு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ஹோம் அப்ளையன்சஸ் லைக் சோஃபா பெட் அது இல்லாமல் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் இருக்குல்ல பல்பு ஃபேனு டிவி சார்ஜர் இதில் எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு அதில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸ்பெக்ஸ்ன்னு போட்டு ஜஸ்ட் சம் நம்பர்ஸ்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்ஸே நான் ஒரு பல்புக்கு சொல்கிறேனே ஒரு பல்புக்கு ஒரு எல்இடி பல்புக்கு வந்து 10 watts 220 volt அப்படின்னு இருக்குன்னா இருக்கலாம் ஓகே. அதாவது 220 வோல்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது தட் பல்ப் கேன் கன்சியூம் 10 watts ஆஃப் எனர்ஜி. எகெயின் நீங்கள் இது வச்சு கூட உங்களுக்கு எவ்வளோ கரண்ட் பில் வரும் அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கலாம். எப்படின்னா 10 watts நீங்கள் எவ்வளோ டைம் அதை ஆன் பண்ணி வச்சுருக்கீங்கன்றதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி கிடைச்சிடும். ஏன்னா E = PT. அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு ஜூலில் கிடைக்கும். நீங்கள் ஃபர்தராக அதை யூனிட்டுக்கு மாற்றணும். லைக் 1 யூனிட் 2 யூனிட் அப்படின்னு நமக்கு கரண்ட் பில் ஸ்கேல் இருக்குல்ல அதுக்கு மாற்றிட்டு எகெயின் 1 யூனிட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க எவ்வளோ ருப்பின்றதை டோட்டல் யூனிட்ஸோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணணுன்றது தெரிஞ்சிடும். பட் கொஷின் அதை பற்றி இல்லை. கொஷின் என்னென்னா இந்த பவர் ரேட்டிங் ஓகே இந்த ரிலேஷன் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச பவர் ரிலேஷன் எழுதுறேனே P = V²/R. அதாவது இந்த ரிலேஷன் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த பர்டிகுலர் அப்ளையன்ஸஸோட ரெசிஸ்டன்ஸ் நம்ம அதிலேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு பல்போ ஒரு ஹீட்டரோ அதோட ரெசிஸ்டன்ஸ் கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எகெயின் இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இன்னொன்று முக்கியமானது என்னென்னா சப்போஸ் நீங்கள் அந்த ஸ்பெக்ஸுக்கு மேலே வோல்டேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அப்ளையன்சஸ் வீணாக போயிடும். ஸோ பேசிக்லி அதுதான். பட் நான் இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஏன் ரெசிஸ்டன்ஸ் இங்கேருந்து கண்டுபிடிக்கணும்னா ஹீட்டர் இஸ் நத்திங் பட் அ ரெசிஸ்டர். ஏன்னா ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அதுதான் ஹீட்டரோட பிரின்சிபல். ஒரு ரெசிஸ்டர் வழியாக கரண்ட்டு போகும்போது நமக்கு ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் நடக்கும். VIT அந்த ஹீட் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ அதனால் இங்கே ரெசிஸ்டர்ஸோட கம்பேர் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ வந்து RA கேன் பி ரிட்டன் அஸ் V²/1 kilowatt அதாவது 1K ஜஸ்ட் 1Kன்னு போடுறேன். சிமிலர்லி RB கேன் பி ரிட்டன் அஸ் B²/2K. ஓகேயா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் ரெசிஸ்டர்னு சொல்லிட்டேன். ஹீட்டரை வந்து ரெசிஸ்டர் ஏன்னா ரெசிஸ்டர் தான் நான் சொல்கிறது இல்லை. இட் இஸ் அ ரெசிஸ்டர். ஃபஸ்ட்டு சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா 2 ரெசிஸ்டர் இருக்குது. 2 ரெசிஸ்டரை சீரீஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு காமனான ஒரு வோல்டேஜ் ஒரு பவர் சப்ளை V கொடுத்துறாங்க RA RB. ஓகே சேம் நெக்ஸ்ட் இது ரெண்டையும் பேரலில் கனெக்ட் பண்ணிவிட்டு எகெயின் சேம் வோல்ட் தராங்க. ஓகே இப்போது இதோட அவுட்புட் பவர் அவுட்புட்ஸ் கேட்குறாங்க. ஓகே இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவலண்ட்டாக அசைன் பண்ணிக்கலாம். ரெண்டையுமே லைக் சேம் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் அலாங் த சேம் வோல்டேஜ் சோர்ஸ். நெக்ஸ்ட் இதையும் ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் அலாங் த சேம் வோல்டேஜ். அதாவது ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறது ஹீட்டரோட அவுட்புட் தான் சொல்கிறேன். பட் ரெசிஸ்டர்னால சீரியஸ் பேரலல் அந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஈக்குவலண்ட் என்னன்னா நத்திங் ஜஸ்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணுறது தான். அதாவது RA + RB கரெக்டாக. RA + RB நமக்கு போட்டால் என்ன வரும் V²/K காமனு 1 + 1/2 இந்த கேன்றது 10⁻3 ஓகே 3/2ன்னு வரும் கரெக்டாக. ஏன்னா 1 + 1/2 இருக்குது அது 3/2. நெக்ஸ்ட்டு ஓகே இந்த ரெசிஸ்டன்ஸ் நான் இங்கே எழுதிக்கிறேன். அதாவது 3V²/2K ஒரு வோல்டேஜ் சோர்ஸு வீல இருக்குது. நெக்ஸ்ட்டு ஓகே இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும் அதுக்கு நத்திங் நமக்கு தெரிஞ்சது தான் RA RB / RA + RB. RA + RB நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். RA RB மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அதாவது V²/K² × 1/2 ஹோல் டிவைடட் பை V² சாரி இது V⁴ × 3/2 கரெக்டாக. ஓகே இதில் 2 கேன்சல் ஆயிரும். V² இது கேன்சல் ஆகி இதாயிரும் இது ஓகே. அதாவது நமக்கு V²/3K வரும் கரெக்டாக. V²/3K. இப்போ எகெயின் வோல்ட் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதுக்கு வழியாக பவர் அவுட்புட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அதாவது நான் அது பிஎஸ்ன்னு வச்சுக்கிறேன் சீரியஸ்னால. பிஎஸ் என்ன
பாருங்களேன், இது வந்து ஆர், இது வந்து வி ஸ்கொயர். வி ஸ்கொயர் பை ஆர் தானே. ஸோ வி ஸ்கொயர் டிவைடட் பை அந்த ஆர் அப்படியே போட்டுட்டோம்னா 3/2 வி ஸ்கொயர். கே வந்து ஓகே கீழே இருக்கட்டும். அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். சாரி, நான் குரங்க மாதிரி இங்கிட்ட அங்கிட்ட தாவிட்டுருக்கேன். அதாவது 2k/3 வரும் கரெக்டாக, பிஎஸ். அதே மாதிரி பவர் டியூ டு பேரலல் என்னென்னா, எகெயின் நமக்கு ஆர் தெரியும். ஏன்னா இந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எங்கேருந்து வந்துச்சுன்னு யோசிக்காதீங்க. எகெயின் வி ஸ்கொயர் டிவைடட் பை வி ஸ்கொயர் பை 3k. அதாவது அப்போ மேலே 3k ஆயிரும் கரெக்டில். இப்போ வி ஸ்கொயர் கேன்சல் ஆகி ஜஸ்ட்டு 3k மட்டும் வரும். இப்போ ரேஷியோ போட்டோம்னா பிஎஸ் பை பிபி ஈக்குவல் டு 2k/3 இன்ட்டு 1/3k. கே கேன்சல் ஆயிரும். அப்போ 2/9 ஆன்சர். ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் இது ஓகே. ஏபிசின்னு நான் மென்ஷன் பண்ண பார்த்துட்டேன், சாரி. ஆப்ஷன் வந்து ஓகே லெட்ஸ் பி வந்து 2:9, அதுதான் ஆன்சர். ஓகே, சம் வந்து சிம்பிள் தான். பட் நமக்கு இந்த இடத்துல நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, அந்த பவர் ரேட்டிங் தானே, ரியல் லைஃபோட எப்படி கனெக்ட் பண்ணுறது, அது அப்ளிகேஷன்ஸ் தானே, அது மட்டும்தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் நேற்று கூட நிறைய பேர் புரிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைக் தோஸ் கமெண்ட்ஸ் மேக்ஸ் மீ ஹாப்பி. ஓகே, நல்லா ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் நான் தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் ஐ அக்செப்ட் தட். நான் ஃப்யூச்சரில் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன சாப்டர்லேருந்து சம்ஸ் வேணும்னு சொல்லுங்கள். நாளைக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேருந்து இன்னொரு சம், அதாவது செல்ஸோட காம்பினேஷன், அது ஒருத்தவங்க மெயில் பண்ணி கேட்டிருந்தாங்க, அந்த சம் பார்க்கலாம். இன்றைக்கி கூட நம்ம ஒரு சம் போட்டிருக்கோம் ஷார்ட்ஸில், அதுவும் ஒரு நல்ல சம் தான். அந்த சம்மும் நீங்கள் பாருங்கள். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.